இல்லை கைட்டு பறக்கிறியா தீயை வைக்காத போ போ. நீ வந்து கம்பை வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊனிட்டு தீ வை. நான் என்ன சொன்னா இதை நான் எடுத்தாந்து போடுறேன், நீ தீ வச்சுக்கிறேன். அப்படியா? நீ வந்து உட்காந்து தீ வை பார்த்துட்டு கொண்டாந்து எடுத்தாந்து போடுங்கன்னு சொல்லிட்டு தீ. ரைட்டு. நீ தீயை பற்ற வை. இல்லை போட்டு போட்டு மாரி நீ அங்கே தள்ளி போய் ஏதாவது இந்த மாதிரி துணி ஏதாவது ஒன்று பறக்கிட்டு வந்தது கம்பை வச்சு போ இழுத்துட்டு வா. சரி அதில் போடு. ஸ்டார்ட். வணக்கம். மீண்டும் நம்ம தாமிரபரணி ஆறு ஆத்தா முத்துமாலம்மன் கோயில் பக்கத்தில் தான் நிற்கேன். அன்றைக்கி சினிமா படப்பிடிப்பாக வந்து நைட்டு ஒரு பேட்டியை போட்டேன், இன்றைக்கி பகலில் வந்திருக்கேன். ஏகப்பட்ட அட்டகாசம், பிளாஸ்டிக் பீங்காங்க பாருங்கள், துணிமணி அவ்வளோ இது. ஆனால் அசலூர்லேருந்து பொதுமக்கள்லாம் வந்து சந்தோஷமாக அந்த ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பிட்டு போன ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளூர்காரங்க மதிக்காமல் அசிங்கப்படுத்தி இதை வச்சுருக்காங்க. மீண்டும் ஒரு எச்சரிக்கிறேன், யாரும் பிராந்தி பாட்டிலு பிளாஸ்டிக் பீங்கா எதுவுமே போடாதீங்க. இதே மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. இந்து நாடாருக்கு பாத்தியப்பட்ட முத்துமாலம்மன் கோயில் தான், எல்லா சமுதாய மக்களும் கும்பிடுதோம். வருஷம் திருவிழா வருது, இந்த மாதிரி இடம் அமையாது. இப்போ இன்றைக்கி இந்த ஆறை சுத்தப்படுத்த தான் நாங்கள் ஒரு 4 பேர் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்னும் அடுத்த வாரம் போக போக இன்னும் ஒரு 10-20 பேரும் வருவாங்க. இந்த 2026 கம்ப்ளீட்டாக பாவனாசம் டு புண்ணையாள் வரைக்கும் மீண்டும் நான் அந்த பணியை தொடங்கி மக்களோட மக்களாக அனைத்தையும் சுத்தப்படுத்துனேன். தம்பிங்க வாங்க. ஆனந்த் தம்பி, இப்போ 10 நாள் தான் பழக்கம் சொன்னேன். ஆமாண்ணே, யூடியூப் பார்த்தே சேனல் நல்லா போட்டிருந்தீங்க. உங்களை மாதிரி இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா தமிழ் காப்பாற்றலாம். கண்டிப்பாக அதான் நிறைய பேர் முன்னே வரணும். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு சரி நம்மளும் சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி முன்னே வரணும். கண்டிப்பாக அது மாதிரி ஜென்ஸ் நிறைய பேர் வரணும். இளைஞர்கள் தான் நம்ம மாற்ற முடியாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் இது